வணக்கம் எஸ்டிஎஃப். வெஜ்ல செய்யற கிளி பரோட்டா நான்வெஜ் பரோட்டாக்கே டஃப் கொடுக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? சோ ரீசெண்டா நான் டின்னருக்கு கலாம் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போயிருந்தப்ப நான்வெஜ்ல மட்டும் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கிளி பரோட்டா இருக்குன்னு. ஆனா இவங்கள்ட்ட வெஜ்ல கிளி பரோட்டா இருக்குன்னு சொன்னாங்க. அது எப்பறா முடியும்? சோ அந்த வெஜ் கிளி பரோட்டாவோட மேக்கிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாழை இலையில அடி லேயர்ல மிக்ஸ்டு வெஜிடபிள் ஏத்தி, அது மேல ஒரு பரோட்டா ஊத்தி, அது மேல மறுபடியும் மிக்ஸ்டு வெஜிடபிள் ஏத்தி, அது மேல இன்னொரு பரோட்டாவையும் ஏத்தி, அது மேலே மிக்ஸ்டு வெஜிடபிள் ஃபில் பண்ணி வெஜ் குருமா ஊத்தி விட்டு அந்த இலையை அப்படியே அழகா மடிச்சு அந்த இலையோட கட்டி அதை அந்த தோசை கல்லு மேல போட்டு தண்ணியை தெளிச்சு விட்டு ஸ்டீம் பண்ண விட்டுறாங்க. நார்மலா கிளி பரோட்டா ஆர்டர் பண்ணோம்னா எல்லாருமே அந்த அலுமினியம் ஃபைல் சுத்தி கொண்டாடுவாங்க ஹீட்டா இருக்கணும்னா. ஆனா இவங்க சுட சுட சர்வ் பண்ணாலும் அப்படியே இருந்துச்சு. சோ உள்ள ஓபன் பண்ணி பார்த்தோம்னா கிணத்த காணாமங்கிற மாதிரி பரோட்டாவே காணாம் இங்கனக்குள்ள. பிகாஸ் சாஃப்டான பரோட்டாவை அந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்டு ஸ்டீம் பண்ணோம்னா அது அப்படியே நல்லா மிங்கிள் ஆயிருச்சு. சோ ஒரு வழியா அந்த பரோட்டாவை நான் கண்டுபிடிச்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வேற லெவலா இருந்துச்சு. நான் கறியில சாப்பிட்டதுல கூட இந்த மாதிரி டேஸ்ட் வரல. நிஜமாதான் சொல்றியா? சோ இந்த கலாம் ரெஸ்டாரண்ட்